ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெதுவடை பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் தாங்க மாவு அரைச்சி மெதுவடை செய்ய போகிறோம். கரெக்டான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிற போது மெதுவடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு ரொம்பவே சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சான்னு பார்க்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரணும். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. கரெக்டாக நாங்கள் உளுத்தம்பருப்பை 2லேருந்து 3 மணி நேரம் போல் நல்லா ஊறிடணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது வடை நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். இப்போ உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா திக்காக பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சோம்னாலும் வடை வந்து ஹார்டாக போயிடும். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கனாலே போதும், மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன உருண்டை மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பந்து மாதிரி மேலே மிதங்கி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். அப்புறம் காரத்துக்கு நல்லா பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். மிளகாய் வந்து முழுசாக சேர்த்தோம்னா ஒரு சில டைமில் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது வெடிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி 1-2 உடச்சி சேர்த்திக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதிக நேரம் பிசைஞ்சிட்டே இருக்காதீங்க, வெங்காயம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வடை பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். வடை தட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு ஆயில் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. நான் வாழை இலை இல்லை அப்படிங்கிறதுனால ஆயில் கவர் பயன்படுத்துகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வடை தட்டிக்கோங்க. ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான், இதை இப்போ எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வடை தட்டி உள்ளே சேர்த்திக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கவரில் தட்ட வரலன்னா உள்ளங்கையில் மாவை எடுத்து இது மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கூட சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மெதுவடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.